إن أريد الإسلام استطعت وما توفيقي إلا بالله قلت إليه أنيب اللهم صل على سيدنا محمد وصحبه أعظم في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أعظم في علم الله دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أعظم في علم الله دائمة بدوام ملك الله السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام உலாயிக்க அல்லாஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன் 21ஆம் பக்கம் உலாயிக்க அல்லாஹுதம் மிர் ரப்பிஹிம். தம்பி இஸ்மி ஷாராவை கொண்டு வந்தால் என்ன செய்யும்? விளங்குதப்பா? அல் மௌசூஃபூன பிமா விக்கிற மேலே கூறப்பட்டதை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் அர்த்தம். உலாயிக்கன்னு இஸ்மி ஷாரா கொண்டு வந்தா எந்தா அதான் மறைவியை நம்புவார்களே, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து தர்மம் செய்வார்களே, ஜக்காத்து கொடுப்பாங்களே, அப்படிப்பட்ட முத்தகீன்களாகிறவர்கள் உலாயிக்கா அல்லாஹுதம் மிர் ரப்பிஹிம் தங்களுடைய ரப்புடைய பொருத்தினான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். உலாயிக்கும் முஃப்லிஹூன் அவர்களே யாரு? ஜெய்சீலர்கள். விளங்குதா? இப்போ இன்னென்ன சிவத்துகள் உள்ளவர்கள், இன்னென்ன சிவத்துகள் உள்ளவர்கள் விளங்குதா? உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் நம்பக்கூடியவர்கள், உங்களுக்கு முன்னால் வரப்பட்ட வேதத்தையும் என்ன செய்கிறவங்க? நம்புகிறவங்க. இவங்களுக்கு தான் ஆகிரத்தினுடைய நம்பிக்கை இருக்கும். இன்னென்ன சிவத்து உள்ளவர்கள் அல்லாஹுதம் மிர் ரப்பிஹிம் ரப்புடைய பொருத்தினான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். இப்போ உலாயிக்கும் முஃப்லிஹூன் இவர்களே என்ன இருக்குது? ஜெயசீலர்கள். சரி, வெற்றியாளர்கள் அர்த்தம். கேளுப்பா, இங்கே ஒரு அருமையான செய்தியை சொல்கிறாங்க. இப்போ உலாயிக்க அல்லாஹுதம் மிர் ரப்பிஹிம் இருக்க தம்பி, இந்த ஜும்லா ரஃபோயினுடைய இடத்தில் இருக்குதான். எந்த இடத்துல இருக்குது? கேளு, நல்ல கவனமாக. நேற்றையே சொல்லியாச்சு இதெல்லாம். விளங்குதா? உலாயிக்க அல்லாஹுதம் மிர் ரப்பிஹிம்ங்கிறது எந்த இடத்துல இருக்கு? ரஃபோடைய இடத்துல இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? கபரின் பிரகாரம். எப்போ? கேளுங்க, கவனமாக கேட்கணும். ரெண்டு அல்லதீன இருக்குல்ல, அல்லதீன யூமீனோட பில்கைபும் இருக்கு, அல்லதீன யூமீனோட பிமா உன்சிலை இலைக்கன்னு ஒரு ரெண்டு அல்லதீன இருக்கு. ரெண்டு அல்லதீன உள்ள ஒரு அல்லதீனவை முத்தகீனை விட்டு பிரிச்சிடுறது. உலாயிக்க அல்லாஹுதம் என்ன இருக்குது? மேலே வந்து ஹுதனில் முத்தகீன். இந்த குர்ஆன் பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும். இந்த குர்ஆன் பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும்னு முடிச்சிருது. வக்குபே தாமு அல்லதீன யூமினூன பில் கைபின் தனியாக இருக்குது. முத்ததா எடுத்து உலாயிக்க அல்லாஹுதம் மிர் ரப்பிஹிம் கபராக்கிறது. ரைட்டா? அங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்ட மாதிரி இருக்குதான். எங்கன அங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஹுதனில் முத்தகீன், இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும், பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும். ஏன் பக்தர்களுக்கு மட்டும் ஏன் நேர்வழி காட்டுது? அன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்ட மாதிரி இருக்குது. விளங்குதப்பா? பக்தர்களுக்கு ஏன் நேர்வழி காட்டுது அன்னு ஒரு கேள்வி வைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. விளங்குதா? விளங்குச்சா? அப்போ அந்த அதுக்கு இது பதிலாக வருது. ஏன் அந்த பக்தர்களுக்கு நேர்வழி காட்டுதுன்னா உலாயிக்க விளங்குது. அந்த அல்லதீன் விளக்கணும். அல்லதீன யூமினூன பில் கைபி யுகீமூன ஸலாத்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். விளங்குதப்பா? அவங்க மறைவை நம்புகிறார்கள், தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள், நாம் கொடுத்ததிலிருந்து என்ன செய்கிறாங்க? அவங்க செலவு செய்கிறாங்க. ஆகவே தான் முத்தகீன்களுக்கு என்ன செய்யுது? அது நேர்வழி காட்டுது. ரைட்டா? முத்தகீன்களுக்கு ஏன் நேர்வழி காட்டுது? கைபை நம்புகிறார்கள், தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள், நாம் கொடுத்ததிலிருந்து என்ன செய்கிறாங்க? அவங்க செலவு செய்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அது என்ன செய்யுது? அது நேர்வழி காட்டுது. மேலும் உலாயிக்க அல்லாஹுதம் அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, எப்போ கைபை நம்பிடுறாங்களோ, கைபை மறைவான நம்ம அறிவுக்கு சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிறைய செய்திகள் இருக்குது, முதல் நம்பணும். அது அக்கீதா சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டதுங்க? அக்கீதா சம்மந்தப்பட்டது. மறைவை நம்புறதுங்கிறது எதில் கட்டுப்பட்டது? அக்கீதா சம்மந்தப்பட்டது. விளங்குதா? யுகீமூன ஸலாத்த தொழுகையை நிறுத்துவார்கள், நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள்ங்கிறது இபாதத்தே பதனியா மாலியா. கவுலியாவும் அதில் வந்துடும். தொழுகையில் என்னவும் இருக்குது? இபாதத்தே விளங்கற்கட்ட பதனியா. அதில் கவுலியாவும் இருக்குல்ல. இபாதத்து மொத்தம் 3 இருக்குதான். இபாதத்தே பதனியா, மாலியா, இபாதத்தே கவுலியா. உடம்பு சம்பந்தப்பட்ட வணக்கம், பொருளாதார சம்பந்தப்பட்ட வணக்கம், தர்மங்கள்லாம் எதில் கட்டுப்பட்டது? இபாதத்தே மாலியா. அப்படி தானே? ஜக்காத்து கொடுக்கறது, தான தர்மம் செய்கிறது இபாதத்தே மாலியா. விளங்குதா? தொழுகைங்கிறது இபாதத்தே பதனியா. அந்த பதனியாவில் கவுலியாவும் இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது வாஜிபு, ஷாஃபி மதுவில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்லுன்னு வருது. தானே? ஷாஃபி மதுவில் இருந்தா
சூரத்துல் ஃபாத்தியா ஒரு வரலாயிட்டே கேட்டேன். அவை இபாத்திய கவுலியா இருக்கு. அனைவி மதுபில் சூரத்துல் ஃபாத்தியா ஒரு வாஜிபு, லம்மு சூரா ஒரு வாஜிபு. அப்போ இபாத்திய கவுலியாவும் இதில் இருக்கு. அப்போ இபாத்திய மாலியா, இபாத்திய கவுலியா, விளங்குதப்பா, இபாத்திய பதனியா, இபாதத்து சம்மந்தப்பட்டது இருக்குது. அதுக்கடுத்து அக்கீதா சம்மந்தப்பட்ட மறைவான விஷயங்களெல்லாம் நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு என்ன செய்யுது, நேர்வழி காட்டுது. உலாயிக்க, இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் தான். உலாயிக்கன்னா கைபை நம்புறவங்க, தொழுகையை நிலைநிறுத்துறவங்க, தர்மம் செய்கிறவங்க, இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் அல்லாஹ் ஹுதம் ரப்பியும், தன்னுடைய ரப்புடைய புறத்தினால் நேர்வழியின் மீதும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க, ரப்பினுடைய புறத்தினால நேர்வழியின் மீது என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஆகவே தான் அவருக்கு நேர்வழி காட்டுது. நின்ன சிவத்துகள் உள்ளவர்கள், அகீதா உள்ளவர்கள் எங்க இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நேர்வழியின் மீது இருக்கிற, ரப்புடைய புறத்தினான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். ஆகவே அந்த நேர்வழியில இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வேற, அந்த குர்ஆன் நேர்வழி காட்டுது. இந்த கேள்விக்கு அது பதிலாகவும் போகுது. அதான் சொல்றாங்க, உலாய்க அலா உதம் ரப்பிஹிம் என்ற இந்த ஜும்லா ஃபி மஹல்லி ரஃபை, ரஃபுடைய இடத்திலே இருக்கிறது. எந்த இடத்துல இருக்குது, ஏது ஸ்தலத்தில் இருக்குது. அல் ஜும்லத்து உலாய்க அலா உதம் ரப்பிஹிம் என்பது ஃபி மஹல்லி ரஃபை, ரஃபுடைய இடத்திலே இருக்கிறது. விளங்குதார் கேட்ட எதன் பிரகாரம் தள்ளி இருக்கு, ஹபருன் லஹு, விளங்குதப்பா, அது ஹபரு என்பது ஹபராக இருக்கும். இந்த அல்லது என்னவுக்கு என்னவா இருக்கும், அது ஹபராக இருக்கும். ஆகவே இது ரஃபுடைய இடத்துல இருக்குது. எப்போ ரஃபுடைய இடத்துல இருக்கும், இன்ஜுஇலா அதுல் மௌசூலைனி, ரெண்டு மௌசூலில் ஒன்றை, மஃசூலன் அனில் முத்தகீன், முத்தகீனை விட்டும் பிரிக்கப்பட்டால், பிரிக்கப்படக்கூடியதாக இருந்தால், இதான் எப்படி இன்ஜுஇலா அதுல் மௌசூலைனி அல்லதீன யூமினூன பில் கைபின் ஒரு அல்லதீன இருக்குது. அல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வல்லதீன என்ன இருக்குது, அல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க உமா உன்சில மின் கப்லிஹும், ரெண்டு அல்லதீன இருக்குல்ல, ரெண்டு அல்லதீனவில் ஒரு அல்லதீனவை எடுத்து பார்த்து வைக்கிறது. இன்ஜுஇலா அதுல் மௌசூலைனி, ரெண்டு மௌசூலில் ஒன்றை, மஃசூலன் அனில் முத்தகீன், முத்தகீனை விட்டும் பிரிக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டால், எடுத்தான தம்பி, அது ரஃபுடைய இடத்துல இருக்கிறப்ப அல்லதீன முதல் அல்லதீன இருக்குல்ல, அதுக்கு இது ஹபருன்னு சொல்லணும். அல்லது ரெண்டாவது அல்லதீனவுக்கு என்ன இருக்குது, இது ஹபருன்றணும். எடுத்தான பார்த்து வைக்கிறது. ரஃபுடத்தில் இருக்கிறது ஹபருன் லகு, அந்த அல்லதீனவுக்கு ஹபர் என்பது பிரகாரம். ஹபருன் லகு அந்த அல்லதீனவுக்கு என்ன இருக்கு, முதல் அல்லதீன ஹபர்னு கூட, அல்லது ரெண்டாவது அல்லதீனவுக்கு என்ன இருக்குது, ஹபரா கொடு. ஹபர்னா ரஃபு தானே, முத்ததாவுக்கும் ரஃபு, ஹபருக்கும் ரஃபை. ஹபர் என்பது ரஃபுடைய இடத்துல இருக்கு. ரஃபுன்னு சொல்லக்கூடாது, ஜும்லாவெலாம் ரஃபுடைய இடத்துல தான் இருக்கும். முஃப்ரதுக்கு தான் ரஃபு வெளியே தெரியும். ஜெய்துன் காயிமுன்னா ரஃபு வெளியில் தெரியாது முஃப்ரது. ஜும்லாவெலாம் என்ன இருக்குது, அது அந்த ஒட்டுமொத்த ரஃபுடைய இடம்னு சொல்லிடணும். எடுத்து பார்த்து வைக்கிறது. ஒக்க அன்னகு லம்மா கீழ உதன்லில் முத்தகீன், அழகா விளக்கி காமிக்கிறாங்க பாரு. உதன்லில் முத்தகீன் என்று சொல்லப்பட்ட போது, இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லப்பட்ட போது, கீழே கேட்கப்பட்ட மாதிரி இருக்குது. கீழே என்ன நேரத்தங்க, எப்படியா மாபாலுகு, இவருடைய காரியம் என்ன, முத்தகீன்களுடைய காரியம் என்ன, குர்ஆன் உள்ளுக்கு நேர்வழி காட்டும் வருகிறதே என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்ட மாதிரி இருக்குது. எடுத்துனப்பா இதான் அன்னகு லம்மா கீழ உதலில் முத்தகீன், இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லப்பட்ட போது கீழே கேள்வி கேட்கப்பட்டதை போல் இருக்கிறது. மாபாலுகும், இந்த முத்தகீன்களுடைய நிலைமை என்ன, குசூபி தாலிக், அவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அவர்களுக்கு தக்சீஸ் செய்யப்பட்டிருக்கிறதே, அவர்களை பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கிறதே. காரணம் எந்தா அனோட எந்த செஞ்ச மாதிரி ஒரு ஜோதி வந்த மாதிரி இருக்கு, அவட ஒரு கேள்வி வந்த மாதிரி இருக்கு, ஒரு சுவால் வந்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் இது பதில் அமையுது. எடுத்தானுங்க இப்போ உஜீப பி கௌலிஹி, அப்போ அவர்களுக்கு என்ன செய்யப்படுது, அல்லாஹ்வுடைய சொல்லை கொண்டு பதில் சொல்லப்படுது. எப்படி அல்லதீன யூமினூன பில் கைபி என்று எப்படி சொல்லப்படுது, அவங்க கைபை நம்புறாங்க, தொழுகையை நிலைநிறுத்துறாங்க, கைபை நம்புறாங்க, தொழுகையை நிலைநிறுத்துறாங்க, நம்ம கொடுத்ததுலேருந்து என்ன செய்கிறாங்க, அவங்க தர்மம்லாம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சிவத்துகள்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க ஹுதாவில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்கன்னு அதுக்கு பதில் சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. இல்லை ஆகிர் ஆயத்தினுடைய கடைசி வரை அதுக்கு பதில் சொல்லப்பட்டதை போல என்ன செய்து இருக்கிறது. நீட்டு பார்த்து வைக்கிறது. அப்போ அல்லது நம்ம தனியாக பிரித்து அதை முத்ததாவை ஆக்கி இதை ஹபர் ஆக்கிடணும். ரைட்டா, ஏன் அவர்களுக்கு நேர்வழி காட்டுது, அவங்க கைப்பை நம்புறாங்க, தொழுகையை நிலைநிறுத்துறாங்கங்க, நம்ம கொடுத்ததுலேருந்து அவங்க செலவும் செய்கிறாங்கங்க, அதுக்கு தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, நேர்வழி காட்டுது. அந்த ஒரு பதில் மாதிரி அமைஞ்சிருச்சு. அப்போ அல்லதீனவை தனியாக பிரித்து அது ஒரு முத்ததாவாக எடு,
அல்லதீன யூமினூன பில் கைபி, மறவியை நம்பக்கூடியவர்கள், தொழுகையை நிலைநிறுத்துகின்றவர்கள், நாம் கொடுத்திலிருந்து செலவு செய்கிறவர்கள், உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், தன்னுடைய ரப்புடைய படுத்தினான நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். கபர் ஆயிடுச்சா? அதுக்கு அந்த அல்லதீன யூமினூன பில் கைபிங்கிறது ஒரு கேள்விக்கு பதிலாகவும் போயிடுச்சு, அது முப்ததாவாகவும் அமைஞ்சிருச்சு. உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிங்கிறது என்னவா இருக்க, அதுக்கு கபர் ஆயிடுச்சு. எடுத்தனங்க அர்த்தம் வைக்கிறது. சரி, அப்போ அதுக்கு அல்லதீனவுக்கு ரெண்டு அல்லதீன பிரிச்சு விட்டாச்சு. முதல் அல்லதீனுக்கு இது கபருன்னு சொல்லிடு. ஆமாம், அந்த முதல் எதுக்கு கபரா கொடு, ரெண்டுக்கே கபரா கொடுக்கலாம், எதுக்குனாலும் கபரா கொடுங்க. முதல் இதை பற்றி தான் பேசுகிறாங்க, ரெண்டாவது பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதுலேயும் ஒரு சிறு இருக்கான். முதல் இதை பற்றி பேசிட்டாங்க, எப்பா அதுக்கு அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுன்னு வருதே, ஏன் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யுது, அவங்கள்ட்ட வந்து ஈமான் பில் கைப் இருக்குது, இகாமு சலாத் இருக்கிறது, ஈத்தாவு ஜக்காத் இருக்குது, ஆகவே தான் அவங்களுக்கு நேர்வழி காட்டுது. என்ன பதிலாகவும் அமைஞ்சிருச்சு அந்த அல்லதீன யூமினூன பில் கைபி யுகீமூன ஸலாத்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன்ங்கிறது. அது ஒரு முப்ததாவா இழுத்து இதை கபராக்கிறது. ரெண்டாவது அல்லதீனுக்கு இது கபரா கொடுக்கலாம், தப்பிலான்னு அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, அல்லதீன யூமினூன பில் கைபி கபரா கொடு, ரெண்டில் எதனாலும் அந்த முத்தகீனை விட்டு பிரிக்கலாம், பிரித்து முத்ததாக்கி இதை கபரா கொடுக்கலாம். ஆனால் ரெண்டாவது பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, இப்படி விளங்கிடக்கூடாது. முன் வேதத்தையும் நம்பி குரான் ஷரீஃபையும் நம்புகிறாங்களே, அவங்க தான் வந்து அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், தன்னுடைய ரப்புடைய படுத்தினால் நேர்வழி மீது இருக்கிறார்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஓஹோ, அப்போ வெற்றி பெறணும்னா, ஹிதாயத்து கிடைக்கணும்னா, முன் வேதத்தையும் நம்பிய வேதக்காரர்கள், அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு நம்பினா அந்த அவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், ஹுதா கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். டைரக்டாக இஸ்லாத்துக்கு வந்து அரபியர்கள் இருக்காங்கல்ல, அரபியர்கள்லேயே யார் இருக்கா, டைரக்டாக வந்தவங்க இருக்காங்களே. இப்போ சஹாபாக்கள் என்ன முன்வேதங்களை நம்பினவங்களா? எடுத்தோடனே யார் தான் நம்பினாங்க, நபி ஸல்லல்லாஹு நம்பினாங்க, அவங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை தான் நம்பினாங்க. அவங்களும் உதாவில் தானே இருக்காங்க, அவர்களும் ஜெய்சீலர்கள் தானே. நாமெல்லாம் அந்த கூட்டம் தானே, நாமெல்லாம் யாரு, நம்ம முன்வேதத்தை நம்பியா வந்திருக்கிறோம். நம்மளாம் டைரக்டாக யார் தான் நம்பினோம், நபி ஸல்லல்லாஹு நம்பினோம், குரானை நம்பினோம். அது நம்மளுக்கு ஹுதா இருக்குது. இதை பற்றி ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்க. காரணம், அப்போ வேதக்காரங்களுக்கு மட்டும்தான் வெற்றி இருக்கு, அவங்க மட்டும்தான் உதாவில் இருக்காங்கன்னு வந்துருமா. அதுக்கு சில ஞானிகள் விளக்கம் தர்றாங்க இதை. அதுவே அதை பற்றி பேசாமல் அல்லதீன யூமினூன பில் கைபி மட்டும் பேசுகிறாங்களாம். விளங்குச்சே விளங்கலையப்பா? என்ன அற்புதம். சரி, அப்போ அல்லதீன யூமினூன பில் கைபிக்கு அதை கபரா கொடுத்துரு. அப்போ இது ரஃபுடைய இடத்துல இருக்குது. அல்லது இஸ்தீனாஃப்னு சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? இஸ்தீனாஃப்னு என்னப்பா, முன்னால் உள்ள ஜும்லாவுக்கு பின்னால் உள்ள ஜும்லா விளக்கமாக அமைஞ்சா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இஸ்தீனாஃப்னு சொல்லுவாங்க. என்ன விளக்கமாக இருக்கும். அது நஃபாயிஸ்ல முக்தஸர் மணிலாம் சொல்கிறாங்க. இஸ்தீனாஃப்னு அந்த சிவத்திய காஷிஃபா, முன்னால் உள்ளது விளக்கும். உலாயிக அலா ஹுதம் என்ன இருக்கு, அதாவது அல்ல ஹுதனில் முத்தகீன், பக்தர்களுக்கு என்ன செய்யுது, அது நேர்வழி காட்டுது. பக்தர்களுக்கு என்ன செய்யுது, நேர்வழி காட்டுது. விளங்குச்சப்பா? அல்லதீன யூமினூன, அவங்க யார், எந்த பக்தர்கள், கைபை நம்பி தொழுகையில் நிறுத்தி தர்மம் செய்கிறாங்களே, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும். ஏன் நேர்வழி காட்டுது? எப்பா, கைபை நம்பி தொழுகையில் நிறுத்தி நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செஞ்சால் அவங்களுக்கு ஏன் நேர்வழி காட்டுது? அவங்க ரப்புடைய பொறுத்துதான் நேர்வழி மீது இருக்கிறாங்க, அதுவே நேர்வழி காட்டுது. ஏன்டா அவன் நிறைய மார்க் வாங்கி பாஸ் ஆகுனா? ஆமாம், இப்போ பார்த்தாலும் கித்தாம் கைமாக இருப்பான், உத்தாரா செஞ்சுக்கிட்டே இருப்பான், சந்தேகம் கறிக்கிட்டே இருப்பான், அவன் நிறைய மார்க் வாங்கியிருக்கிறான். விளங்குதப்பா? ஏங்க அவன் அந்த பையன் இந்த ஆயத்தை கேட்டாலும் சொல்கிறாருங்க, எப்படிங்க அது? ஆமாம், எப்போ பார்த்தாலும் குரான் ஷரீஃப் ஓதிக்கிட்டே இருப்பான், குரான் ஷரீஃபை ஓதிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன செய்கிறான், அவன் எந்த ஆயத்தை கேட்டாலும் சொல்கிறான். நீ படுத்து தூங்கு, ரமதானில் மட்டும் குரானை பாரு, அப்போ ரமதானில் தராவி மட்டும் தான் தொழுவிக்க முடியும். விளங்குச்சப்பா? சொல்கிறாங்களா இல்லையா? எந்த ஆயத்தை கேட்டாலும் அடிக்கிறாங்க. அவர் தினமும் 3 திவசம் ஓதுவாருங்க, குரானும் கையுமா தான் எப்பொழுதும் இருப்பார். அதுதான் இந்த ஆயத்தை கேட்டாலும் சொல்கிறாரு. சொல்கிறோமா இல்லையா? ஏன் அவங்களுக்கு நேர்வழிக்காக ரப்புடைய பொறுத்து தான் நேர்வழியின் மீது தானே இருக்கிறாங்க. நேர்வழியின் மீது இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யும், குரானே மேலும் மேலும் நேர்வழி காட்டத்தானே செய்யும், இஸ்தீனாபாவும் ஆயிருமா. தெரிஞ்சப்பா? அதுவும் சொல்கிறாங்க. இப்போ இல்லா, அப்போது இது ரஃபுடைய இடத்துல இருக்குது. எந்த இடத்துல? உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிங்கிறது ரஃபுடைய இடத்துல இருக்கு. ஏன்னா அல்லதீன யூமினூன பில் கைபிக்கு இது கபரின் பிரகாரம். அல்லது இஸ்தீனாஃப் முன்னால் உள்ளதுக்கு வந்து என்ன இருக்குது, விளக்கமாக இருக்குது. அப்போ அதுக்கு மஹல்லு மேல் யாராப்பெல்லாம் இருக்காது.
விளக்கமாக இருந்தால் தப்சீருக்கெல்லாம் வந்து என்ன கிடையாது, ஏராப்லாம் இருக்காது. முன்னால் உள்ளதுக்கு என்ன ஏராபோ அந்த ஏராப் தான் இருக்குது. தப்சீர் அமையக்கூடியதுக்கு என்ன செய்யாது, தனி ஏராப் கிடையாது. அல்லது என்ன யூமினோட பில் கைப்பிக்கிறது முத்ததா, அதுக்கு இந்த உலாய்க்கு அல்லாஹுதம் ரபி ஹபருன்னா ஒரு ரஃபோட இடம் இருக்கும். தப்சீர் முன்னால் உள்ளதுக்கு விளக்கம்னா என்ன கிடையாது, இதுக்கு தனி ஏராப் கிடையாது. முன்னால் உள்ளதுக்கு என்ன ஏராபோ அந்த ஏராப் தான். முஃபஸ்ஸருக்குள்ள ஏராப் தான் தப்சீருக்கு. முஃபஸ்ஸருக்குள்ள ஏராப் தான். அதான் சொல்கிறாங்க இல்லா அப்படி நீ முத்ததாவுக்கு கபராக்கவில்லை என்றால், அல்லதீன என்ற முத்ததாவுக்கு கபராக்கவில்லை என்றால் ஃபஸ்தீனாஃபுன் இது என்னவா இருக்குங்க, முன்னால் உள்ள அந்த அல்லதீன யுமினூன கைபிக்கு என்னவா இருக்கும் இது, ஆமாம் முத்தகீனுக்கு வந்து என்னவா இருக்கும், இது விளக்கமாக இருக்கும். கீழே போட்டிருக்கு பாரு, சிபத்துன் காஷிபத்துன்னு போட்டிருக்கா, இது விளக்குகிற சிபத்து, சிபத்தே காஷிபா லா மஹல்லலஹா. அப்போக்கு என்ன இருக்காது, அதுக்கு அதுக்கு மஹல்லு மினல் யாராவெல்லாம் இருக்காது. எப்போ தப்சீர் செஞ்சிச்சோ முன்னால் உள்ளதுக்குள்ள யாராவது தான் எடுத்துனப்பா வக்க அன்னஹு. அப்போ இந்த உலாய்க்கு அல்லாஹுதம் ரபீமினது நத்தீஜத்துல் அஹ்காமி விளங்குது தம்பி, சட்டத்துக்கு அது ஒரு நத்தீஜாவை போன்று இருக்கிறது. ஹுக்குமுக்கு அவங்களுக்கு ஏன் குரான் நேர்வழி காட்டுதே, அவங்க ரப்புடைய பொறுத்து நேர்வழி மீது தான் இருக்கிறாங்க, ரப்புடைய பொறுத்துன்னு நேர்வழியின் மீது தான் இருக்கிறாங்க. ஆகவே தான் உங்களுக்கு நேர்வழி காட்டுது நத்தீஜா. நத்தீஜானா முடிவுன்னு அர்த்தம். எடுத்துனப்பா ஒக்க அன்னஹு. அப்போ இது எப்போ தப்சீரா போயிடுச்சோ தம்பி, உலாய்க்கு அல்லாஹுதம் ரபீம் எப்படி முன்னால் உள்ளது தப்சீரா போயிடுச்சோ, அப்போ அன்னஹு நத்தீஜத்துல் அஹ்காம் ஹுக்குமுக்கு நத்தீஜாவை போன்று இருக்கிறது. எடுத்துனப்பா இப்போ சிவாத்தில் முத்தகத்திமத்தி முன் சென்ற சிவத்துகளுக்கு ஒரு நத்தீஜாவை போன்றும் இருக்கிறது. ஹுக்குமுக்கும் நத்தீஜா, முன் சென்ற சிவாத்துகளுக்கு என்னது, இது ஒரு முடிவு மாதிரி இருக்குது, நத்தீஜா மாதிரி இருக்கு. ரைட்டா? ஏன் அவங்களுக்கு நேர்வழி காட்டுது, அவங்க ரப்புடைய பொறுத்து தான் நேர்வழி மீது இருக்கிறாங்க. ரப்புடைய பொறுத்து தான் நேர்வழி மீது இருக்கும்போது அவங்க நேர்வழி காட்டத்தானே செய்யும். உதாவில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் இந்த குரான் என்ன செஞ்சிடும், நேர்வழி காட்டிடும். அது இப்படி கொடுத்துடலாமா? அல்லது அவ் ஜவாபு சாயிலின் ஒரு கேட்டவனுடைய கேள்விக்கு இது பதிலாக இருக்குமா. உலாய்க்கு அல்லாஹுதம் ரப்பிங்கிறது என்ன இருக்குது, ஒரு கேட்டவனுடைய கேள்விக்கு இது பதிலை போட்டாங்க, தப்சீர்னு சொல்லலாம். விளங்குதான் கேட்டேன். அல்லது ஒரு கேட்டவனுடைய கேள்விக்கு இது பதிலாக இருக்கும். காலை அவர் கேட்குறாரு, மாலில் மௌசூஃபீன வியாதி சிவாத்தி, இந்த சிவத்துகளை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடிய காரியம் என்ன, இதுதான் யூமினூன பில் கைபு யுகீமூன ஸலாத்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் கொண்டிருக்குல்ல, இந்த சிவத்துகளை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடிய காரியம் என்ன, உக்துஸு பில் ஹுதா உதாவை கொண்டவர்கள் பிரத்யேகமாக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த சிவத்துகளை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடிய காரியம் என்ன என்று கேட்டாரே, அந்த கேட்டவருக்கு இது பதில் மாதிரி இருக்குது. விளைஞர் கேட்டேன், ஏங்க நேர்வழிக்கா, அவங்க உதாவில் தாங்க இருக்கிறாங்க, அதுவே அவங்களுக்கு இந்த உதா வந்து என்ன செய்யுது, அந்த குரான் நேர்வழி காட்டுதுன்னு எடுத்தனப்பா. இது எதோ மாதிரின்னா ஒரு நதி சூப்பரான உதாரணம் போடுறாங்க. ஒரு நதியரு இதற்கு உதாரணம் ஐசன்த இலா செய்தின் சதீக்குக்கள் கதீமும் அக்கியக்கும் பில் இஹ்சான். சூப்பரான உதாரணம் இது. ஏவா இதுக்கு உதாரணம் என்னன்னா, ஐசன்த இலா செய்தின், ஜெய்துக்கு நீ உபாரம் செய்தாய், ஜெய்துக்கு நீ உபாரம் செய்தாய். ஏன் உபாரம் செஞ்சாய், ஏபா ஜெய்துக்கு நீ உபாரம் செஞ்சாய், ஏன் உபாரம் செஞ்ச, அவனுடைய பழைய கூட்டாளி, பழைய கூட்டாளின்னா அவனுக்கு உபாரம் செய்யறதுக்கு தகுதியானவன் தானே. ஏபா ஜெய்துக்கு நீ உபாரம் செய்தாய், ஐசன்த இலா ஜெய்தின், இதற்கு உதாரணம் ஐசன்த இலா ஜெய்தின், ஜெய்துக்கு நீ உபாரம் செய்தாய், சதீக்குக்கள் கதீமு உன்னுடைய பழைய கூட்டாளி, ஹக்கீக்கும் பில் இஹ்சான் இஹ்சானுக்கும் ரொம்ப தகுதியானவன், உபாரம் செய்யப்படுவதற்கு ரொம்ப விதியலங்க. இதுக்கு ஒரு விளக்கமாக அமைஞ்சிருச்சு பாரு. ஜெய்துக்கு நீ ஏன் உபாரம் செஞ்சா, அவன் பழைய நண்பன், பழைய நண்பன் வந்து உதவி செய்யப்படுவதற்கு தகுதியானவன் தானே. பழைய நண்பங்க நம்ம நாளத்துக்கு ஒன்றா ஓதணும், அவரை நம்ம கண்ணியம் தானே படுத்துவோம். ஒழுங்குதோ இப்போ ஐசன்த இலா ஜெய்தினுக்கு சதீக்குக்கள் கதீமுங்கிறது விளக்கமாக அமையுது பாரு. இது வசுஃபு, இது என்னது, ஜெய்துக்கு நீ உபாரம் செய்தாய், சதீக்குக்கள் கதீமு பழைய உன்னுடைய நண்பனான ஜெய்து பில் இஹ்சான் உதவி செய்யப்படுவதற்கு தகுதியானவன். ஏன் உபாரம் செஞ்சா, அவன் பழைய கூட்டாளிங்க எனக்கு, அதுதான் நான் அவனுக்கு உதவி செஞ்சேன் சொல்கிறோமா இல்லையா. என்னப்பா அவர்கிட்ட உளுந்து அவர் கவனிக்கிறானே, என்ன எங்கள் ஊருக்காரங்க அவர், நாங்கள்லாம் ஒன்றா ஓதுனாங்க, எங்கள் ஊருக்காரங்க வந்து நம்ம ஏதாவது ஹிதமத்து செஞ்சு அவங்கள கண்ணியப்படுத்தவங்களப்பா. என்னப்பா அந்த அஜிரத்து உளுந்து அவங்க உஸ்தாதுங்க, நான் அவங்கள்ட்ட ஓதி இருக்கிறேன், சரியா, உஸ்தாது பெரியவங்க சொந்தக்காரங்க ஊருக்காரங்க, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தான் உளுந்து வேலை பார்ப்பான், இல்லைன்னா கண்டுக்கிட மாட்டான், அப்படி தானே. அப்போ ஜெய்துக்கு நீ உபாரம் செய்தா, ஏன் உபாரம் செஞ்சாய், சதீக்குக்கள் கதீமு உன்னுடைய பழைய நண்பன் அக்கீக்கும் பில் இஹ்சான் உதவி செய்யப்படுவதற்கு தகுதியானவன், ஆகவே தான் ஜெய்துக்கு நீ உதவி செய்கிறாய்.
இப்போ அஹ்சன்த இலா ஸைதினுக்கு சதீகுக்கல் கதீமுங்கிறது விளக்கமாக அமைஞ்சிருக்கு, காரணமாக அமைஞ்சிருக்கு. விளங்குச்சா? ஒரு கேள்வி செய்து எப்படி கவனிக்கிறான், பழைய கூட்டாளினா உபாரம் செய்தானே செய்வான். எப்படி அஹ்சன்த இலா ஸைதின் சதீகுக்கல் கதீமு ஹகீமு பில் லிசான்ங்கிறது அஹ்சன்த இலா ஸைதினுக்கு எப்படி ஒரு விளக்கமாக இருக்குதோ, காரணமாக அமைஞ்சிருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்குது, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுது. ஏன் காட்டுது? அவங்க ரப்புடைய பொருத்தான நேர்வழி மீது தான் இருக்கிறார்கள். அவைதான் குரான் உங்களுக்கு என்ன செய்யுது, நேர்வழி காட்டுதுன்னு வந்துடும். நேற்று பார்த்து வைக்கிறது இதான் புரிஞ்சா? இங்கே வஸ்மை கொண்டு வருவதை விட இஸ்மை கொண்டு வருவதை விட இஸ்மி ஷாராவை கொண்டு வந்தோம்னா சூப்பர் அர்த்தம் கிடைக்குமா? அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உலாயிக்க அல்லாஹுதம் மிர் ரப்பிஹிம்னா என்ன அர்த்தம்? தஃப்சீர் ஜலாலையில் எப்படி அர்த்தம் போடுறாங்க? மேலே கூறப்பட்ட இந்த சிபத்துகளை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் மௌசூஃபு சிபத்தி எல்லாம் உடையாந்துரும். உலாயிக்கன்னு போட்டால் ஹும்முனாலும் அவர்கள்னு அர்த்தம். விழுந்தர் கேட்டேன், இஸ்மையே ஜெய்துன் காயிமுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோ, மறுபடியும் ஜெய்தை மடக்கிறது. இதை விடவும் இதுதான் ரொம்ப சூப்பர் அர்த்தமா உலாயிக்கவை கொண்டு வர்றது. ஏன்னா உலாயிக்கவை கொண்டு வந்தால் மௌசூஃபு சிபத்தி எல்லாம் வந்துடும். தல்ஹீஸும் இருக்குது, அதில் சுருக்கமும் கிடைக்கும். கைருல் கலாமி கல்ல, பேச்சிலேயே சிறந்தது எதுதான்? ஷார்ட்டாக இருக்கணும், பதல்ல ஆதாரபூர்வமாக இருக்கணும். கைருல் கலாமி கல்ல பதல்ல வலமியும் இல்லை. பிற சடைவில் ஆழ்த்தி விடக்கூடாது, சடைஞ்சிடக்கூடாது. என்னையா அந்த ஆள் போட்டு விடாருன்னு இருக்கிறாரு என்ன நெஞ்சிடக்கூடாது, சடைவில் ஆழ்த்தக்கூடாது. ஷார்ட்டாக இருக்கணும், ஆதாரபூர்வமாக இருக்கணும், சடைவை ஏற்படுத்தக்கூடாது. எதை விளங்குது இருந்தேன். அப்போ இஸ்மி ஷாராவை கொண்டு வந்தால் விளக்கத்தோடு என்ன கிடைக்கும்? தல்ஹீஸ் சுருக்கமும் கிடைக்கும். என்னப்பா சொல்கிறாங்க பாரு, இப்போ இன்ன இஸ்மல் இஷாரத்தி ஆவுனா உலாயிக்க அல்லாஹுதம் மிர் ரப்பிஹிம் என்று இந்த இஸ்மி ஷாராவாகிறது. இப்போ இன்ன இஸ்மல் இஷாரத்தி ஆவுனா இவ்விடத்தில் உலாயிக்க அல்லாஹுதன் இந்த உலாயிக்க என்ற இந்த இஸ்மி ஷாரா கையாதத்தில் மௌசூவி வி சிவாத்தி எப்படியப்பா? கையாதத்தில் மௌசூவி வி சிவாத்தியில் மதுக்கூரத்தி மேலே கூறப்பட்ட சிவத்துகளை கொண்டு மௌசூஃபையே திருப்பி சொன்ன மாதிரி. ஈமானு பில் கைபு இகாமு சலாத்து ஈத்தாவு ஜக்காத்து என்ன மேலே கூறப்பட்ட அந்த முத்தகீன, ஆமாம் முத்தகீனு, அந்த முத்தகீன் கூட சிவத்து இவையெல்லாம் திருப்பி சொன்னதை போன்று இருக்கிறது. என்னென்ன சிவத்து உள்ளவர்கள் கியாதத்தில் மௌசூபி சிவாத்தியில் மதுக்கூரத்தி உலாய்க்கேங்கிறது மேலே கூறப்பட்ட சிவத்துகளோடு மௌசூவையே மடக்கி சொன்னதை போல. இப்படி இஸ்மி ஷாராவை சொல்லியிருப்பது அபுலகு ரொம்ப வீரியமானது. அபுலகுன்னு எப்படி அர்த்தம் வைக்கணுங்க? ரொம்ப வீரியமானது. மீன் அங்கே எஸ்தேனிபி யாதத்தில் இஸ்மி வாதகு இஸ்மை மட்டும் மடக்கி சொல்வதை விட எடுத்தனப்பா, இஸ்மை மட்டும் மடக்கி சொல்வதை விட இஸ்மி ஷாராவை கொண்டு வருவது ரொம்ப வீரியமானதாக இருக்கும். ரைட்டா? இந்த இஸ்மி ஷாராவை கொண்டு வந்திருப்பது அபுலகு ரொம்ப வீரியமானது, கடப்பானது. மீன் அங்கே எஸ்தேனிப யாதத்தில் இஸ்மி வாதகு அந்த இஸ்மை மட்டும் திருப்பி சொல்வதை விட புதிதாக அந்த இஸ்மை திருப்பி சொல்வதை விட ரொம்ப வீரியமானது. லிமாஃபி இஸ்மி ஷாராவில் இருப்பதினால் மீன் பயானில் முகத்தலி தேட்டத்தை விளக்குவதும் தல்ஹீசிஹி சுருக்கமாக்கி சொல்வதும் அதில் இருப்பதினால் இஸ்மி ஷாராவில் விளங்குதான் கேட்டேன். லிமாஃபி மீன் பயானில் முகத்தலி தேட்டத்தை விளக்குவதும் தல்ஹீசிஹி அதை சுருக்கமாக சொல்வதும் இஸ்மி ஷாராவில் இருப்பதினால் விளங்குத தம்பி. அந்த இஸ்மை மடக்குவதை விட புதிதாக சொல்வதை விட உலாய்க்க என்ற இஸ்மி ஷாராவை சொல்லியிருப்பது ரொம்ப வீரியமானது. ஏட்டப்பா அர்த்தம் வைக்கிறது விளங்குதப்பா. மேலும் இன்னத்த ரத்துபல் ஹுக்குமி அலல் வஸ்வின் மீது ஹுக்குமை அமைப்பது ஈதானு உணர்த்துகிறது. பி அன்னவு அந்த வஸ்வு தான் அல் மூஜிபுலகு அந்த ஹுக்குமை உண்டு பண்ணுகிறது என்பதையும் உணர்த்துகிறது. எப்பா பாரு, எப்பா ஏதோ ஒரு ஹுக்குமு செய்கிறோம், புதலில் முத்தகீன் பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும் இந்த குரான் சொல்கிறோம். இதுதான் ஹுக்குமு. முத்தகீன்களுக்கு இந்த குரானு நேர்வழி காட்டும்ங்கிறது ஹுக்குமு. ஏன் அந்த ஹுக்குமை செஞ்சோம்? அவங்க ஈமான் பில் கைப் இருக்கிறது, இகாமு சலாத் இருக்கிறது, ஈத்தாவு ஜக்காத் இருக்கிறது. ஆகவே தான் அவங்களுக்கு இந்த குரான் என்ன செய்யுது? நேர்வழி காட்டுது. நேர்வழி காட்டுவதற்கு காரணம் ஈமான் பில் கைபு, இகாமு சலாத்து, ஈத்தாவு ஜக்காத் இருக்கிறது. இந்த வசுபுகள் இருப்பதினால்தான் அவங்களுக்கு இந்த குரான் என்ன செய்யுது? நேர்வழி. அதான் சொல்றாங்க இன்ன தரத்துபல் ஹுக்குமி உதலில் முத்தகீன் என்று ஹுக்குமு செய்திருப்பது. இன்ன தரத்துபல் ஹுக்குமி அலல் வஸ்வி விளங்குதா? ஈமானு பில் கைபு, இகாமு சலாத்து, ஈத்தாவு ஜக்காத் என்ற வஸ்வின் மீது உதலில் முத்தகீன் என்ற அந்த வசுவை ஹுக்குமை அமைத்திருப்பது. ஏட்டா வஸ்வின் மீது ஹுக்குமை அமைத்திருப்பது ஈதானு உணர்த்துகிறது. பி அன்னவு அந்த வசுதான் ஈமானு பில் கைபு, இகாமு சலாத், ஈத்தாவு ஜக்காத்
என்ற இந்த வசுவு தான் அல் மூஜிபுலகு முதலில் முத்தகின் என்ற ஹுக்குமை என்ன செய்து உண்டு பண்ணுகிறது. அதுதான் என்ன செய்யுது உண்டு பண்ணுகிறது என்பது மீது அறிவிக்கிறது. எழுதன பார்த்து வைக்கிறது. இன்ன தரத்துபல் ஹுக்குமி அல் வஸ்வி வஸ்வின் மீது ஹுக்குமை அமைத்திருப்பது ஈதானு அது உணர்த்துகிறது. அன்னவு அந்த வசுவுதான் அல் மூஜிபுலகு முதலில் முத்தகின் என்ற ஹுக்குமை உண்டு பண்ணுகிறது என்பதை உணர்த்துகிறது. எழுதனப்பா சரி. இவ்வளோ அற்புதமான பேச்சுங்க பேசியிருக்காங்க பத்தியா. அதில் மண்டையை வச்சு பார்த்தா தான் இதெல்லாம் புரியும். சரி, அதாங்கிறது இஸ்தியலா. அதாங்கிறது என்ன இருக்குங்க இஸ்தியலானா மேலே இருக்கான்னு அர்த்தம். இப்போ ஜெயிதுன் அல்லல் ஃபரசின்னா ஜெயிது குதிரைக்கு மேலே இருக்கான் அழகா சொல்லிடுறான். ஜெயிதுன் அல்ல சத்தை ஜெயிது மாடிக்கு மேலே இருக்கான்னு சொல்லலாம். இங்கே உலாயிக்க அலா உதமிர் ரப்பிஹிம் ரப்புடைய புறத்தினான நேர்வழியின் மீது இருக்கிறாங்க மேலே இருக்கிறாங்கன்னா எப்படிங்க அர்த்தம் வைப்பீங்க? அது மானாவில் ஹுதாவின் மீது இருக்கிறார்கள், அதுக்கு மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹுதா கீழே இருக்கவங்க மேலே இருக்காங்கன்னு மாதிரிலாம் வருது. இது ஒரு உதாரணம் காமிக்கப்படுது. இது என்ன செய்யப்படுது? ஹுதாவை நல்ல வலுவாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஹுதாவை வலுவாக பிடிச்சிருக்காங்க, அதில் உறுதியாக இருக்கிறாங்க ஹுதாவில் அங்கிற ஒரு கருத்து. எப்படி இன்னக்கல அலாஹுலுக்கின் அவீம்ங்கிற மாதிரி. இன்னக்கல அலாஹுலுக்கின் அவீம் மகத்தான குணத்துக்கு மேலே நபியே நீங்கள் இருக்கிறீர்கள் அர்த்தம். மகத்தான குணத்தை நீங்கள் பற்றி பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். குலுக்கே அவீம் நபி சொல்லாம்ட்டு இருந்துச்சு. குலுக்கே கரீம் குலுக்கே கரீம் குலுக்கே அவீம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல நபி. அதில் ரொம்ப உயர்ந்தது எதுதானா குலுக்கே அவீம். தீங்கு செஞ்சவங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு பண்பு நபி சொல்லாம்ட்டு இருந்துச்சு. அவே இன்னக்கல்ல அலா குலுக்கின் அவீம்ங்கிறான். ரைட்டா? அப்போ குலுக்கு அலீம் நபி சொல்லாமுக்கு கீழே இருந்துச்சு, அதுக்கு மேலே ஏறி உட்காந்து நல்ல சவாரி செய்கிறாங்க, அதை பற்றி பிடிச்சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ரைட்டப்பா? அது உதாரணம் காட்டுறது தான் சொல்கிறாங்க இங்கே. ஓ மேனுவல் இஸ்தியலா எடுத்தனப்பா அலாங்கிறது இஸ்தியலாவை காமிக்குமே எப்படிங்க வைப்பீங்க நீங்கன்னா? ஓ மேனுவல் இஸ்தியலா இஸ்தியலாவுடைய அர்த்தம் அலாஹுதன் அலாஹுதனிலே இஸ்தியலாவுடைய அர்த்தம் தம்சீலு தமக்குனிஹிமினல் ஹுதா ஹுதாவை அவர்கள் பற்றி பிடித்து இருப்பதற்கு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். ஹுதாவுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம், ஹுதாவை பற்றி பிடிச்சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எடுத்தனப்பா அர்த்தம் வைக்கிறது இப்போ விளங்குதா? அல்லாவுக்கு இஸ்தியலாவுடைய அர்த்தம் காமிக்கிறது உதாரணம் பா இது. இப்போ மேனல் இஸ்தியலா இங்கே இஸ்தியலாவுடைய அர்த்தம் அலாஹுதன் அலாஹுதன்ல இஸ்தியலாவுடைய அர்த்தம் தம்சீலு தமக்குனிஹிமினல் ஹுதா ஹுதாவை அவர்கள் இடம் பிடித்திருப்பதை உதாரணம் காட்டுவதாக இருக்கும். வஸ்திகராரிஹிம் அலை அந்த ஹுதாவின் மீது அவர்கள் தரிபட்டு இருக்கிறார்கள் என்பதையும் உதாரணம் காட்டுவதாக இருக்கும். ஹாலி மண் ஒருவனுடைய நிலையை கொண்டு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். ஹாலி மண் என்ன அர்த்தம்? ஒருவனுடைய நிலையை கொண்டு. எந்த அர்த்தம்? ஏத்தலை செய்ய ஒரு வஸ்துவிலே ஏறி இறக்கி போவதிலே சவாரி செய்தானே அவனுடைய நிலையை கொண்டு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். ஒரு வஸ்து ஏத்தலானா ஏறி உட்கார்ந்தான்னு அர்த்தம். ஒரு வஸ்துவின் மீது ஏறி உட்கார்ந்து இறக்கி போவதில் சவாரி செய்தானே அவனுடைய நிலையை கொண்டு இது உதாரணம் காட்டுவதாக இருக்கும். உதாவுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாங்க, உதாவுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாங்கன்னு வகை சர்ரகூபி இது தெளிவாகவும் சொல்கிறாங்க. பி கவுலியும் அரபியர்கள் தங்களுடைய சொல்லிலே சொல்லுப்பா இது தெளிவாகவும் சொல்கிறாங்க. எப்படி இந்த உதாரணத்தை? இம்தத்தல் ஜஹில மடமையை வாகனமாக்கி மடமையையும் வல்ஹவா மனோ இச்சையையும் வாகனமாக்கினான். பக்கத்த ஹாரிபல் ஹவா மனோ இச்சையின் சிகரத்திலே ஏறி உட்கார்ந்தான் என்ற அரபியுடைய சொல்லிலே இதை இவங்க தெளிவாகவும் சொல்கிறாங்க. எப்பா இம்தத்தன என்ன அர்த்தம்பா? வாகனம்னு அர்த்தம்பா. வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தான் சொல்கிறாங்கல்ல. சம்மீனு லஹாயாக்கும் இப்போ இன்னஹால சிராத்தி மத்தாயாக்குன்னு வருதுலப்பா. மத்தியத்தின வாகனம். சம்மீனு லஹாயாக்கும் உங்களுடைய உதுகியா பிராணியை நல்ல கொழுக்க வைங்க. சாயதே உதுகியா பிராணி எந்த செய்யணும்? நல்ல கொழுக்க வைக்கணும். சம்மீனு லஹாயாக்கும். ஏன் கொழுக்க வைக்கணும்? இப்போ இன்னஹால சிராத்தி மத்தாயாக்கும் நாளை கியாம நாளில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு அது உங்களுக்கு மத்தியத்தாக இருக்கும். நல்லா கொளுத்த வாகனமாக இருந்தால் தான் ஏறி உட்காரலாம். எந்த முஸ்லீரே குழு குழுன்னு இருக்கணும்ல, காஞ்சி போய் வத்தலாக இருந்தால் அது ஏறி உட்காத கிழ உட்காந்துரும். அதே உதுகியா பிராணி எந்த செய்யுங்கன்னு கொழுக்க வைங்க. மத்தியத்துனா வாகனம். அதான் அரபிகள் சொல்லுவாங்களாம், அவன் மடமையில் சவாரி செஞ்சு வல்கமா வழிகேட்டிலே சவாரி செஞ்சான். பக்கத்தாத ஹாரிபல் ஹவா மனோ இச்சின் சிகரத்தில் ஏறி உட்காந்துட்டான். ஹாரிபுனா சிகரம், ஹவானா மனோ இச்சை, மனோ இச்சையின் சிகரத்திலே ஏறி உட்காந்துட்டான். எல்லாம் பாரு தெளிவாக சொல்கிறாங்க இதெல்லாம் உட்கார்றதுங்கிறது. அதே மாதிரி மனோ இச்சையில் உட்காந்துக்கிட்டான், சிகரத்தில் ஏறி உட்காந்தான், மடமையை வாகனமாக்கலாம், வழிகேட்ட வாகனமாக்கி மேலே ஏறி உட்காந்துடான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஹுதாவுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. அப்போ ஹுதாவை நல்லா பற்றி பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்.
உதாவை என்ன செஞ்சாங்க? இறுக பிடிச்சாங்க, முருக பிடிச்சாங்கன்னு அர்த்தம். உதாவை இந்த செஞ்சு முருக பிடிச்சின்னு அர்த்தம். சரி, எப்பங்க இது கிடைக்கும்? உதாவை எப்போ முருக பிடிக்க முடியும்? எப்பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். துன்யாவுடைய சிந்தனை, இப்போ துன்யா காசு எப்படி வாசி தனியில் ஏறி மனமகிழ்ந்து வாழாமல் காசாசை கொண்டேன் என் கண்ணே ரஹ்மானேங்கிறாங்க அப்பா. இன்னைக்கு உள்ள காசு பணம் துன்யான்னு தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வாசி அமல் செய்யணும். என்ன செய்யணும்? வாசின்னா ஃபாஸ் அண்ட் ஃபாஸ் திக்ரு, அல்லா 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 அல்லான்னு திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எம்மதாலும் வாசி அமல் செய்யணும். அதில் ஏறாமல் ஒரே துன்யான்னு தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எம்மதாலும் வீடு வாங்கணும், அது வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், காசு 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 தான். அப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இது அப்போ இருந்தால் நமக்கு உதா கிடைக்கும். சஹாபாக்கள் என்ன உடுத்துறதுக்கு அடுத்த வேட்டி இல்லை, மேல் வேட்டி இருந்தால் கீழ் வேட்டி கிடையாது. அப்படிதான் நம்ம மேல் வேட்டி கீழே இறங்கிடும். இப்படி தான் எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர், எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்தாங்க. கஃன் துணி கூட இல்லை. ஒழுங்கான கேட்டேன். இன்றைக்கி அவங்கள பற்றி பேசுகிறோம். அவரை பார்த்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுருவாங்க. கரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸஅப் இப்னு உமைர் உயர்ந்த ஆடைகள் கட்டும், நல்ல வாசனை திரவியம் பூசும். ஆனால் இஸ்லாத்தை தழுவுனதுனால எல்லாத்தையும் உருவிக்கிட்டு விட்டாங்க, போன தேவையில்லைடான்ட்டாங்க. கடைசியில் உஹது களத்தில் ஷஹீதாகி கஃன் துணி கூட ஒழுங்காக அமையலை. தலையை போத்தா கால் திறக்குது, காலை போத்தினா தலை திறக்குது. உடனே என்ன செஞ்சாங்க? தலையை மூடுங்க, காலுக்கு செடி கொடிகளை போட்டு மூடி என்ன செய்யுங்க, அடைக்கிருங்கன்ட்டாங்க. அடைக்கிட்டாங்க. அவங்க பெரிய தர்ஜாவிலாம் இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை கட்டிக்கிட்டு நீங்கள் இருங்க. தைஸ் அப்துல் தீனார், அப்துல் திர்ஹம், அப்துல் ஹமீசா, காசு காசுன்னு அலைகிறவங்க ஃபுல்லாக நஷ்டப்பட்டு போயிட்டான். ஒரே ட்ரெஸ்ஸு அப்படி போடணும், அப்படி கட்டணும், அப்படி ஜோடியாக பண்ணணும், இதை பண்ணு அதுக்கு அதிலே பார்த்தாலும் இருக்கக்கூடாதுல்ல. தைஸ் அப்துல் தீனார், அப்துல் திர்ஹம், அப்துல் ஹமீசா, காசு காசுன்னு அலைகிறவங்க நஷ்டப்பட்டு போயிட்டான். ட்ரெஸ் பண்ணுறதுலேயே ஒருத்தன் இருப்பான். பார்த்தாலும் அழகாக பண்ணு வேண்டாங்கல்ல, அதுலேயே அலையக்கூடாது. அப்போ கேளுங்க, இந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும்? உதாலிக்க இந்த உதாவை பற்றி பிடிச்சி ஏறி உட்கார்ந்து சவாரிச்சு இருந்துங்க எப்போ கிடைக்கும்? இது அன்னமா யசுலு, அன்னமான் படிக்கணுங்க. உதாலிக்கு அன்னமா யசுலு, இடையில வந்து அன்னமான் படிக்கணும். உதாலிக்கு இது எப்போ அன்னமா யசுலு, இது கிடைப்பதெல்லாம் இஸ்திஃபராகில் ஃபிக்ரி, சிந்தனையை காலியாக்குவதை கொண்டாடும். துன்யாவுடைய சிந்தனை உள்ள தூக்கி வீசிடணும். இஸ்திஃபராகில் ஹுக்குமி ஃபிக்ரி, சிந்தனையை காலி செய்வதை கொண்டும் இதாமத்தின் நலுரி, ஆராய்ச்சியை நிரந்தரமாக்குவதை கொண்டாடும். அல்லாஹ்விலே இருக்கணும். எங்க? ஃபீமானு சுமின் ஹுஜஜி, ஆதாரங்களில் இருந்தும் ஏற்படுத்தப்பட்டதிலே. ஹுஜஜ்னா ஆதாரங்கள், ஹுஜ்ஜத்துக்கு ஜம்மு ஹுஜஜ், ஆதாரங்களை ஏற்படுத்தப்பட்டதிலே சிந்தனையை நிரந்தரமாக்குவதை கொண்டும் துன்யாவுடைய சிந்தனையை காலி செய்வதை கொண்டும் ஒரு முவாலபத்தி அலா முஹாசபத்தி நஃப்சி, தன்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பதை நிரந்தரமாக்குவதை கொண்டுமா இருக்கும். அமலிலே நைட்டில் படுக்கும்போது பெட்டில் உட்காந்துட்டு யோசிக்கணும், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம், சுபு தொழுதமா, தஹஜ்ஜுத் தொழுதமா, லொஹர் தொழுதமா, சுன்னத் தொழுதமா, நஃபில் தொழுதமா, என்ன செஞ்சோம், என்ன பாவம் செஞ்சோம், எல்லாம் தன்னை கேள்வி கேட்கறது நம்ம கேட்கணும். நைட்டில் படுக்கும்போது உட்காந்து என்ன செய்யணும்? நம்மளை கேள்வி கணக்கு கேட்கணும். ஆசிபு அப்படி தருப்பா, ஆசிபு நுஃபூசக்கும் கபில் அன் ஆசபு. அல்லாஹ் கியாம நாளில் கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு முன்னால் நம்மள்ட்ட இந்த உலகத்திலே கேள்வி கணக்கு கேட்டு முடிச்சிடணும். தினமும் நம்ம கேட்டு சரி இன்னென்ன தப்பு நடந்துச்சு, நாளைக்கு அதை சரி செஞ்சிருவோம். இன்னும் நல்ல அமல் செய்யாமல் இருந்துட்டோம், நாளைக்கு அப்போ வந்துடும் புத்தி, நல்ல புத்தி. தன்னை கேள்வி கணக்கு கேட்கணும் இல்லை? அதான் பத்தி எப்படி படிக்கணும்? ஒரு முவால பத்தி அலா முஹாசபத்தி நஃப்சி ஃபில் அமல், அமலிலே தன்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பதை நிரந்தரமாக்குவதை கொண்டும் தான் இந்த உதா கிடைக்கும். எடுத்தனப்பா. அடுத்து தம்பி, அப்போ நம்ம கேள்வி கணக்கு தினமும் கேட்கணும், அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதை முவாலபத்தாக வச்சுருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய அந்த ஆதாரங்களை சிந்திப்பதை நிரந்தரமாக்கணும். துன்யாவுடைய சிந்தனைகளை தூக்கி வீசிடணும். அப்போ ஹுதா கிடைக்கும். எடுத்த நம்பி. சரி, அதுக்கடுத்து நுக்கிர ஹுதா உலேய்க அடா ஹுதன் மிர் ரப்பிஹிம், ரப்புடைய பொறுத்தா ஹுதாவில் இருக்க ஹுதாங்கிறது நிக்கிறா தானே? மாறிபோட அடையாளம் இல்லையிலப்பா, அது 1வது முறை 2வது முறை அப்படிங்க சொல்றது. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? பலன் தருகின்ற அல்ல ஏந்து கொள்ளும். நக்கீரத்துன் கா பீலு அல் முஅஸ்ஸிரா அவாகியும் கியமாகது தூக்கீரா, பலன் தருகின்ற அல்ல ஏந்து கொள்ளும் அல்லது ஏந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை நிகழும் இடத்தில் நிகழும். அதான் நக்கீராங்கிறாங்க அல்வியாவில்.
விளங்குதான் கேட்டேன். ரஜுலுன் ரஜுலுன்னு வைக்கலாம் அந்த மனுஷன், விளங்குதான் கேட்டேன். அல் ஹுதான்னு வச்சா ஏந்துக்கிட்டுமா ஏந்துக்கிடாதா? பலன் தருகின்ற அல்லை ஏந்து கொண்டால் அது நக்கிறான். எடுத்தன பார்த்து வைக்கிறது. அப்போ சொல்லுங்க, நுக்கிர ஹுதன், ஹுதா என்பதை நக்கிராவாக்கப்பட்டிருக்கிறது லித்தாதீமி, கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி. மகத்தான அல்லாஹ்வுடைய நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். மகத்தான தன்வீனே தாலீம். ஹதீஸ்ல வருதுல, லகது தாப தௌபத்தன், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வருதப்பா. லகது தாப தௌபத்தன், மாயிஸ் இப்னு மாலிக் மகத்தான தௌபாவை தௌபா செய்து விட்டார். லவ் குசிமத்து பைன உம்மத்தின், ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு தௌபாவை பங்கிட்டு கொடுக்கப்பட்டால் கூட இல்ல வசியத்தும் போதுன்னு வருது. இந்த காமீதியா கோத்திரத்தை சேர்ந்த பொம்பளை வந்துச்சு இல்ல, கழுத்தளவு குழி தோண்டி உள்ள இறக்கி அடிச்சாங்கல்ல, அப்பவும் சொல்லலாம் தாபத்து தௌபத்தன், மகத்தான தௌபாவை தௌபா செய்திருக்கிறது. லவ் தாபஹா சாஹிபு மக்கசு, ஒரு சுங்க இலாக்கா அதிகாரி, ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி, எதற்கு கேட்டேன், சேல் டாக்ஸ் அதிகாரி இந்த மாதிரி தௌபா செய்தால் அவனுடைய பாவம் கூட மன்னிக்கப்படும். அவன் மன்னிப்பு கிடையாது. இந்த பொம்பளை செஞ்ச மாதிரி சாஹிபு மக்கசு சேல் டாக்ஸ் அதிகாரி செஞ்சாம்னா அவனுக்கு மன்னிப்பு இருக்கு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் விளங்குதல் கேட்டேன், அவங்களாம் மன்னிப்பு கிடையாதுன்னு வருது. இந்த பொம்பளை இப்படி அடி வாங்கி மூத்தா போச்சு, இந்த மாதிரி தௌபா செஞ்சா அவன் தௌபா கூட அப்ப லக்கது தாபத்து தௌபத்தன், மகத்தான தௌபாவை தௌபா செய்து விட்டார் இந்த அம்மா. மாயிஸ் இப்னு மாலிக் லக்கது தாப தௌபத்தன், மகத்தான. அப்ப தன்வீனே தாலீம். அதே மாதிரி ஹுதாங்கிறது தன்வீனே தாலீம். நுக்கிர ஹுதாலி தாலீமி, ஹுதாவை நக்கிராவாக்கப்பட்டிருக்கிறது தாலீமுக்காக. அன்னஹு உரீத பிஹி, அப்ப அந்த ஹுதாவை கொண்டு நாடப்பட்டது போலும். லர்புன், ஒரு வகையான ஹுதாவை நாடப்பட்டது போலும். எப்படிப்பட்ட ஹுதா? லா யுபாலகு குன்ஹு, அதனுடைய யதார்த்தத்தை அடையப்படாதே. படிக்கணும். லா யுபாலகு குன்ஹு, அதனுடைய யதார்த்தத்தை அடையப்படாதே. வலா யுகாதரு கதருஹு, அதனுடைய அளவை அளவிடப்படாதே. வலா யுகாதரு கதருஹுன்னு என்ன அர்த்தங்க? அதனுடைய அளவை என்ன செய்யப்படாதே, அளவிடப்படாதே. அதனுடைய யதார்த்தத்தை அடையப்படாதே. அத்தகைய மகத்தான தௌபா ஹுதாவில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அன்னஹு உரீத பிஹி லர்புன், ஒரு வகையான ஹுதாவை நாடப்பட்டிருக்கிறது. லா யுபாலகு குன்ஹுன, யதார்த்தம், அதனுடைய யதார்த்தத்தை அடையப்படாதே. வலா யுகாது கதருஹு, அதனுடைய அளவை அளவிடப்படாதே. அப்படிப்பட்ட மகத்தான ஹுதா ஆன அர்த்தம். எழுதனப்பா. இதற்கு ஒரு சூப்பர் கவி சொல்றாங்க. இதனுடைய உதாரணம், இதற்கு உதாரணம் கவுலு ஹுதலி, ஹுதலி என்ற கவிஞரின் சொல்லா இருக்கும். வலாவா பித்தைரி முரிபதி பில்லுஹா அலா காலிதின் லகது வகதி அலா லஹிமின். படிங்களா? வலாவா பித்தைரி முரிபதி பில்லுஹா அலா காலிதின் லகது வகதி அலா லஹிமின். மாவீரன் காலித் பின் வலீத் செத்து போயிட்டான் இந்த காலத்துல. அவன் எப்பொழுதும் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துவான். அவன் யுத்த களத்துக்கு வந்தாலே பறவைகள் கழுகுகள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குவான். நிறைய போனத்தை அவன் சாவடிச்சிருவான், நிறைய பேரை வீழ்த்துவான், சாப்பிடலான்னு பறவைகள் உட்கார்ந்து எதிர்பார்க்குமா. அந்த மாவீரன் காலிதை என்ன செஞ்சுட்டானுவோ, யுத்த களத்தில் கொண்டுட்டானுவோ. அவன் மறந்துட்டான், மட்டமெல்லாம் கிடக்கிறான். பறவைகள்லாம் கொத்தி திங்குது, வீரனுடைய இறைச்சியை திங்குது. அப்பதான் ஒரு உதயலிங்கிற கவிஞர் படிக்கிறார். ஃபலாவ அபித்தைரி, இந்த பறவையின் தந்தை மீது சத்தியமாக, அலா அலா ஹாலிதின், எனது ஃபலாவா அபித்தைரி முரிபத்தி பில்லுஹா அலா ஹாலிதின், ஹாலிதின் மீது முற்பகலிலே விழுந்து கிடக்கின்ற இந்த பறவையின் தந்தையின் மீது சத்தியமாக, மகத்தான மாமிசத்தில் விழுந்து கிடக்கிறாய். ஒரு உயர்ந்த மாமிசத்தை, மாவீரனுடைய இறைச்சியை நீ திங்கிறா. உனக்கு மட்டும் சிறப்பு இல்லை, உன்னை பெத்தெடுத்த தந்தைக்கும் சிறப்பு இருக்கு. பறவைக்கு தந்தையெல்லாம் கிடையாது, பறவைக்கு தந்தை யாருன்னெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அவன் படிக்கிறான். கண்ணியமான வஸ்துவின் மீது தானே சத்தியம் செய்வாங்க. அல்லாஹ்வை தவிர நம்ம சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் ஒரு வஸ்து மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது மகத்தானது. பஷம் சி, சூரியன் மீது ஆணை, லுஹாவுடைய நேரத்தின் மீது ஆணை, வல்லைலி இரவின் மீது ஆணை, மன்னஹாரி பகலின் மீது ஆணை, பத்தீனி அத்தி மரத்தின் மீது ஆணைலாம் சொல்றான்ல. அப்போ அந்த சத்தியம் செய்யப்படக்கூடியதெல்லாம் மகத்தானதுன்னு அர்த்தம். அப்படிதானங்க? அப்போ உன் தந்தையின் மீது கூட சத்தியம் செய்யலாம். ஃபலாவ அபித்தைரி, லாம்லாம் ஜாயிது, விளங்குதா? இந்த பறவையின் தந்தையின் மீது சத்தியமாக சொல்லுபா. லுஹாவுடைய நேரத்தில் அலா ஹாலிதின், ஹாலிதின் மீது விழுந்து கிடக்கின்ற இந்த பறவையின் தந்தையின் மீது சத்தியமாக, லகது வக்காயத்தி அலா லஹிமின், மகத்தான இறைச்சியின் மீது விழுந்து கிடக்கிறாய். ஒரு பெரிய மாமிசத்தை நீ சாப்பிட்றப்பா, மகத்தான வீரனுடைய இறைச்சி நீ திங்கிறாய். ஆகவே
உனக்கு சிறப்பு கிடைச்சிருச்சு மட்டுமல்ல, உன்னை பெற்றெடுத்த தாபனாருக்கே சிறப்பு கிடைச்சிருச்சு, அவன் மேலே சத்தியம் செய்கிறான். இப்போ சட்டம் நம்மளுக்கு லகது பக்காயத்தி அலா லஹமீன், மகத்தான இறைச்சியின் மீது விழுந்து கிடக்கிறாய், மகத்தான இறைச்சியின் மீது என்ன செய்கிறாய்? லஹமீன்கிறது தன்வீனை தாலீம், அக்கத தாலீமஹு எதா தாலீமை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். விலங்கு எப்படி பி அன்னல்லாஹ மானிஅஹு, அதுதான் அல்லாஹ் தான் அந்த மகத்தான உதாவி கொடுத்தான். உனக்கு தௌஃபீக் அளித்தான்னு அர்த்தமா. உலாய்க்கு அல்லாஹ் மிர் ரப்பி, ரப்புடைய தான் மகத்தான உதாவில் இருக்கிறாங்க. அதை கொடுத்ததும் யாரு தான்? அல்லாஹ் தான் கொடுத்தான். விலங்குத அக்கத தாலீம், அந்த உதாவை கண்ணியப்படுத்துவதை உறுதிப்படுத்துகிறான். பி அன்னல்லாஹ் தாலா மானிஅஹு, அல்லாஹ் தான் அந்த உதாவை கொடுத்தான். வஃபிகலஹு, அல்லாஹ் தான் அதற்கு என்ன செஞ்சான்? ரப்புல் ஆலமீன் தான் தௌஃபீக் செஞ்சான்னு அர்த்தம். ரப்புடைய படுத்தின உதாவி மீது இருக்கிறார்கள். வகது உதிகிமத்தி நூனு ஃபி ராயி, நூனை ரேயிலே இதகாம் செய்யப்பட்டு விட்டது. மிர் ரப்பிஹிம் சொல்லணும், மின் ரப்பிஹிம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? மிர் ரப்பிஹிம் பி உன்னத்தின் ஓ பி கைரி உன்னத்தின், உண்ணாவை கொண்டோ உண்ணா இல்லாமலோ. மிர் ரப்பிஹிம் மூக்கில் இருந்து சத்தம் வரும், அது உண்ணா. உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் நான் உண்ணா, உண்ணா இல்லாம மிர் ரப்பிஹிம் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்லக்கூடாது? மின் ரப்பியும் சொல்லக்கூடாது. எடுத்தனப்பா, உண்ணாவை கொண்டோ உண்ணா இல்லாமலோ நூனை ரேயிலே இதுகாம் செய்யப்பட்டு விட்டது. ஆகிரு தாவானால் எழுந்தில்லாஹ்.